என்னப்பா உன்னோட டியோ வண்டியை விட்டுட்டு கேடிஎம் வண்டி எடுத்துட்டு பெட்ரோலாம் 2 லிட்டர் போட்டுட்டு 2 ஹெல்மெட்டோட எங்க லாண்ட்ரி கிளம்பிட்டியான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தன் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுது, இன்னொருத்த வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. இவன் வரத்துக்கு தான் 1 மணி நேரம் ஆச்சு. எப்பயும் போல ஒரு 9 மணிக்கா பூந்தமல்லியில மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா 11:15 அட்லீஸ்ட் நாங்க மீட் பண்ணிட்டோம். சரி மொத்தமா வண்டியெல்லாம் எடுத்துட்டு எங்க ப்ரோ இன்னைக்கு பார்த்து கிளம்பிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காலேஜ் பசங்களுக்கு 2 பேருக்கு அடுத்தடுத்து பிறந்த நாள். சரிடா நீங்க வாடான்னு ஒருத்தனை கூப்பிட்டா, இங்க வந்தீங்கன்னா எங்க ஊர் இருக்கு, பக்கத்துல தோப்பம் இருக்கு, அது நிறைய இளநியும் இருக்கு, வாங்க நல்லா சாப்பிட்டு ஜாலி பண்ணலாம், நான் வர ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் அவங்க கூப்பிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்க வீட்டுக்கு போனா எப்பயும் போல ஒரு வணக்கம் வைக்கணும் இல்லையா, அதனால சம்பிரதாயத்துல முடிச்சுட்டு நேரா வண்டி தோப்பு கூட்டாச்சு. பட் நம்ம வந்ததோ கரெக்டா லஞ்ச் டைம், அதனால நம்ம நேரா போயிட்டு தாபால நம்மளோட லஞ்ச்ல ஆர்டர் போட இறங்கியாச்சு. சொன்ன மாதிரியே பையன் வர வச்சு ட்ரீட்டும் வச்சான். பசங்க கூட வழக்கம் போல டி அன்னைக்கு நடந்த ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சு ஒரே ஃபன்னு தான். ஸோ பர்த்டே பாய்ஸ் அவனை சொன்ன மாதிரி அவனுக்கு பண்ணிட்டான்ல. ஸோ இப்போ அவனை நம்ம கேக் வெட்ட வேண்டிய கடமையில போயிட்டோம். அதனால பக்கத்துல ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் மொதல் கேக் ஷாப்பே இருக்கு. நல்லபடியா கேக்கையும் வெட்டி முடிச்சாச்சு. அதுவும் அந்த ஸ்பார்க் நான் பயந்துட்டே வாங்கிட்டு வந்தா வெடிக்குமோ வெடிக்காதோன்னு. பட் இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காலேஜ் பசங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. காலேஜ் டைம்ல ஒரு முட்டையை கொடுத்து ஆமல் ஆடுறானா பின்னாடி செவுத்து மேலே கட்டாடி பண்ணுங்க. அதே மாதிரி அவனுக்கு பாப்பு வாங்கிட்டு வந்தால அது சுத்தமா அவனுக்கு மேலேயும் படல, கேக்லயும் படல, ஃப்ரேம்லயும் படல, ஏதோ ஒரு திசையில அடிக்கணும்னு போட்டு அடிச்சு விட்டான். ஆனா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு நண்பர்களே, அவனுங்க பர்த்டே பசங்க அவனுக்கு மேலே கேக் அடிக்கணும், ஸ்ப்ரே அடிக்கணும், சரி அவனையும் திருப்பி ஏமால அடிச்சானு சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை. அண்ட் அடுத்த கட்ட நடவடிக்கை மூஞ்சில அடிச்சு எல்லாம் கழுவணும் இல்லையா, அதனால பக்கத்துல ஒரு மோட்டர் செட் ஆன் பண்ணிட்டு அதுல வர தண்ணியில ஜாலியா கொண்டாட விளையாட்டு இருந்தோம். ஆனா நாங்க அங்கேயும் டீசெண்டா மூஞ்சி தான் கழுவிட்டு இருந்தோம். ஒருத்த மேல தண்ணி அடிக்கிறல அவன் தான் மொத்த பேரும் குளிப்பாட்டு விட ஆரம்பிச்சான். அதனால வர்றப்பெல்லாம் அவன் மேல ஒரு அடியை போட்டு விட்டு அங்கிருந்து மொத்த பேரும் குளிச்சு கழுவி கிளம்பி சென்னை வரவே ஒரு 8 மணி கிட்ட ஆகி போச்சு. அதனால கூட இந்த எல்லா நண்பர்களும் ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புவான் அப்படின்னு நம்பி ஏறி நானும் என் வீட்டுக்கு போலான்னு என் வண்டியில உட்காந்து தம்பி தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாம வழியில தான் ராம் ஸ்டீ இருக்கு, வா நம்ம ஆளுக்கு ஒரு காஃபி போடுன்னு வழக்கம் போல அவனே கூட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தான். ஆனா உண்மையாவே நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க குடிக்கிறேன், நல்லா தான் இருந்தது. ரெகுலரா யாராவது போறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல கடையில. அதை குடிச்சுக்கிட்டே நாங்க ஒரு 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாம கதை பேசிட்டு அவ்வளவுதான் வீட்டுக்கு கிளம்புற வழியில வழக்கம் போல வண்டிக்கு பெட்ரோலை போட்டு வாங்கின மாதிரியே வண்டியை திருப்பி கொடுத்துட்டேன். பாய் ப்ரோ. கிளம்பா பாய்டா மறுபடியும் பாய்டா.